இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா 5 டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரீஸ் நவம்பர் 22 ஆரம்பிக்க போகுது. அதில் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் டிசம்பர் 6 ஸ்டார்ட் ஆகும். அது பிங்க் பாலில் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்தியா பிங்க் பாலில் ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்ற காரணத்தால் அந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் பிங்க் பாலில் ப்ளே பண்ண போகிறாங்க. என்னைக்குனா நவம்பர் 30 டிசம்பர் 1 இந்த 2 நாள் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடக்க போகிற இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் 6 நடக்கும். அதில் ப்ளே பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா விராட் கோலி குஷால் மெண்டீஸ்க்கு அவருடைய ஜெர்சியை கொடுத்துருக்காரு. என்ன நடந்துச்சுன்னா முந்தா நேற்று இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா 3rd ODI நடந்து முடிஞ்சிச்சு. அந்த மேட்ச் நடந்து முடிஞ்ச உடனே குஷால் மெண்டீஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே விராட் கோலி கிட்ட போய் அவருடைய ஜெர்சி கேட்டிருந்தாரு. விராட் கோலியும் அதை மறுக்காம அவருடைய ஜெர்சியில் அவரே சைன் போட்டுட்டு குஷால் மெண்டீஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா ரிக்கி பாண்டிங்க்கு IPLல திரும்பியும் கோச் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவரை கோச்சா IPLல பார்க்க முடியாதுன்னாலும் கமெண்ட்ரேட்டராக பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 19 இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் சீரீஸ் இருக்குது. அதில் முகமது ஷமி இடம் பெறுவாருன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. இந்த நிலையில் முகமது ஷமி பவுலிங் போட்டுட்டு பேட்டிங் ப்ராக்டிஸே எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ சீக்கிரமாக இந்தியன் டீமில் ஜாயின் ஆகிடுவாருன்னு நம்பலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுக்கப்புறம் வரப்போகிற இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.